சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் கூலி. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான படம் முதல் 5 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு வசூல் என்ற தகவலை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதாவது கூலி படம் கடந்த 2 ஆண்டுகளாக எடுக்கப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன படத்திற்கு விமர்சன ரீதியாக கலவையான கருத்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஆனாலும் படம் வசூலில் கொடிகட்டி பறந்து வருது. படம் முதல் நாளிலே ரூபாய் 151 கோடிகளை உலகம் முழுவதும் வசூல் செஞ்சது. இது தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் அதிகம் வசூலை குவித்த படமாக மாறியதுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைவாய்க்கில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் காலகட்டத்தில் கூலி படம் வெளியானது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த 1975ஆம் ஆண்டு இந்த திரைத்துறையில் அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கால் வச்சார். அறிமுகமாகி இந்த ஆண்டோட 50 ஆண்டுகள் ஆகுது. கடந்த 50 ஆண்டுகளில் அவர் 171 படத்தில் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நடிச்சிருக்க 171வது திரைப்படம் தான் கூலி. கூலி படத்திற்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாளம் காத்து கொண்டிருந்தாங்க. படம் வெளியாகி முதல் 4 நாட்களில் ரூபாய் 404 கோடிகளை வசூல் செஞ்சதா படக்குழு தெரிவித்தாங்க. இந்த தகவல் தற்போது மொத்த திரையுலக ஆச்சரியத்தில் வைத்திருக்கு. மேலும் 5வது நாளாக கூலி படம் கிட்டத்தட்ட 480 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதா இப்போ நியூஸ் தெரிய வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஓடும் குதிரைக்கு அனுபவம் ஜாஸ்தி என்பதை கூலி படத்தின் வசூல் மீண்டும் நிரூபித்து விட்டது. இது மட்டும் இல்லாமல் 5 தலைமுறைகளை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்போதும் மவுசு குறையாது என்றும் ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. கூலி படம் முதல் 5 நாட்களில் ரூபாய் 580 கோடிகளை வசூல் செஞ்சு சாதனையை ரஜினி ரசிகர்கள் இணையத்தில் வேகமாக பரப்பி வராங்க. மேலும் இந்த படம் ஷேர் மூலமாகவும் ஓடிடி ரைட்ஸ் மூலமாகவும் சேர்த்தா 1000 கோடி வரும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் லியோ படத்துடைய சாதனையை கூலி படம் ஈஸியாக பிரேக் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பல சாதனைகளை கூலி படம் நிகழ்த்தி இருக்கு. தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக, அதுவும் இந்த வயசுலேயும் ஓடும் குதிரையாக நின்று ஜெயிக்கிறார்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்று சொல்லப்படுது. மேலும் எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் படத்தில் வசூல் எதுவுமே அந்தளவுக்கு பாதிக்கப்படலை என்று தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க்கிங் டேஸும் வந்துடுச்சு. இந்த ஒர்க்கிங் டேஸில் கூலி எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்தை பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? கூலி 1000 கோடி தொடுமா தொடாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.